ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஒரு ரொம்ப சேடான நியூஸ், துயரமான நியூஸை கேட்கன்னு இருந்துச்சுங்க. காலையில் மனசு ரொம்ப கனமாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்தது. ஒரு இளம் பெண், அவங்க பேர் வந்து அன்னா செபாஸ்டியன் பெரைல், ஓகேங்களா, கேரளாவை சேர்ந்தவங்க. இவங்க வந்து ரொம்ப இளம் வயதிலேயே அகால மரணம் அடைகிறாங்க. ஜனனம் மரணம் இயற்கையான நிகழ்வுகள் தான், ஆனால் இந்த மரணம் அகால மரணம், துர்மரணம். இந்த மரணம் நிகழ்வதற்கான காரணம் முழுக்க முழுக்க தவிர்க்கப்பட்டிருந்திருக்க வேண்டியது. ஆனால் நடந்து போச்சு. அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் பாடம் அப்படிங்கிறது நமக்கு பாடமாக இருக்குது. ஆனால் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்நாள் ஃபுல்லாக மறையாத வேதனையை உண்டாக்கிட்டு போயிடுது. என்ன நடந்துச்சு? யார் இந்த அன்னா செபாஸ்டியன் பெரைல்? அன்னா செபாஸ்டியன் பெரைல் அப்படிங்கிற இந்த இளம் பெண் 2023 நவம்பர் மாதம் அவங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டிங் CA, எல்லோருடைய கனவு, காமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுக்கிறவங்களுடைய அதிகபட்ச கனவு. காமர்ஸ் ஸ்ட்ரீம் மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே ஒரு உச்சபட்ச கல்வியை வந்து நம்ம ரீச் பண்ணணும்னா ஒன்று PhD சொல்லுவாங்க, இல்லாட்டி சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லுவாங்க. அத்தகைய சார்ட்டர்ட் அக்கௌண்டிங் படிப்பை வந்து நவம்பர் 2023 டிஸ்டிங்ஷனில் மிகவும் உயர்ந்த மார்க்ஸோடு முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு பல கனவுகளோடு, பல சாதனைகளை படைக்கும் ஒரு மிக உயரிய குறிக்கோளோடு அவங்க வந்து கரியரில் காலடி எடுத்து வைக்கிறாங்க. எப்போன்னா 2023 நவம்பரில் அவங்க CA டிஸ்டிங்ஷனில் முடிக்கிறவங்க மார்ச் 2024 இந்த வருஷம் மார்ச் மாதம் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய நிறுவனமாக கருதப்படுற பிக் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிக் 4 கம்பெனிஸ். அது என்ன பிக் 4? மிகப்பெரிய உலகத்திலேயே அதிக ஒரு தரம் வாய்ந்த கம்பெனிகள், அட்வைசரி சர்வீசஸ், ஆடிட்டிங் சர்வீசஸ் கம்பெனிஸ். அது என்னென்ன பிக் 4? ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங், பிரைஸ் வாட்டர் கூப்பர்ஸ், டெலாய்ட் அண்ட் ஒன் மோர் இருக்குது. ஆக்சுவலாக மறந்துடுச்சு, டக்குனு ஞாபகத்துக்கு வரல. இந்த பிக் 4, இந்த பிக் 4ல் ஒன்றான ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங்கில் ஜாயின் பண்ணுறாங்க. ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனிங்க. பிக் 4 நான் சொல்ல உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன ஒரு விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு பன்னாட்டு கம்பெனி. அது இந்தியாவில் இருக்குது. புனேயில், மகாராஷ்டிராவில் உள்ள புனேயில் வந்து அவங்க வந்து வேலைக்கு சேர்றாங்க பல கனவுகளோட. அஃப்கோர்ஸ் அவங்க ஆடிட்டிங் படிச்சிருக்காங்க. ஆடிட்டிங் சம்பந்தமான மிக உயர்ந்த உலகத்தரம் வாய்ந்த பன்னாட்டு கம்பெனியில் சேர்றதை விட சந்தோஷமான விஷயம் என்ன இருக்க முடியும்? ஸ்டெப்பிங் ஒரு அசோசியேட்டாக சேர்றாங்க. சேர்ந்து கண்டிப்பாக அதில் மிகப்பெரிய ஸ்டெப்ஸ் அடைஞ்சி மிகப்பெரிய லெவலில் வரலான்னு கனவோடு தான் சேர்றாங்க. ஆனால் ஜாயின் பண்ண 5 மாதத்தில் சில நாட்களுக்கு முந்தையோ, அரௌண்ட் வாரங்களுக்கு முந்தையோ அவங்க மரணம் அடைந்து விட்டார்கள். என்ன காரணம்னா ஹார்ட் அட்டாக். அந்த ஹார்ட் அட்டாக்குக்கான காரணம் என்னென்னா மிகவும் அதிகமான ஒர்க்லோடு, வேலைப்பளு ரொம்ப 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 அதிகம். ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் இந்த பதிவின் மூலமாக எந்த ஒரு கம்பெனியும் நம்ம வந்து சுட்டி காட்டல. வி ஆர் நாட் பாயிண்டிங் ஃபிங்கர்ஸ் எகெயின்ஸ்ட் ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங். பொதுவாகவே ஒர்க் லைஃப் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க்லோடை நம்ம வந்து எம்ப்ளாயீஸ் தலையில் சுமத்துகிற அந்த ஒரு விஷயம், எம்ப்ளாயீஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்க, அந்த ஒர்க்லோடை எப்படி அவங்க வந்து அணுகிறாங்க, அப்ரோச் பண்ணுறாங்க, எப்படி டீல் பண்ணுறாங்க, மேனேஜ் பண்ணுறாங்க, இந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறப்போ பொதுவாகவே இந்த கார்ப்பரேட் கல்ச்சரில் நம்ம மிக முக்கியமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்க. அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்ஸ்டினியங்களில் உள்ள அந்த கம்பெனி இல்லைங்க, அந்த கம்பெனியில் வேலை செய்கிற இந்த பெண்ணினுடைய பாஸ் வந்து ரொம்ப அதிகமாக வேலைப்பளுவை திணிச்சு, வேலை நேரத்துக்கு அப்புறமும் நிறையா வேலைகள், வேலைன்னு சொல்லிட்டு எப்போவுமே ப்ரெஷர்லேயே வச்சுட்டு இருந்திருக்காங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு பரபரப்பு, நைட்டில் தூக்கம் வராமல் இருக்கிறது, சாப்பிட முடியல டயத்துக்கு, இந்த மாதிரி விஷயங்களால் இந்த அன்னா செபாஸ்டியன் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது தொடர்ந்துக்கிட்டே வருது. ஈவன் அவங்களுக்கு கான்வொகேஷன், இந்த CA அந்த அவங்க வாங்கிறதுக்காக, அவங்க படித்த அந்த டிகிரியை வாங்கிறதுக்காக அவங்க வந்து ஜூலை 2024, ஓகேங்களா, 2 மாதத்துக்கு முந்தி இறக்கிறதுக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னால் பெற்றோர்களை வர சொல்லிட்டு புனே அந்த காலேஜில் படித்த காலேஜுக்கு போகிறாங்க. அங்கேயும் அவங்க டயத்துக்கு போக முடியல. அந்த கான்வொகேஷன் கொடுக்குற நாளில் லீவு கூட போட முடியல. வேலை ப்ரெஷர், இதை முடிச்சாகணும், அதை முடிச்சாகணும், இம்மீடியட். அவங்க சின்ன வயசு, ஏதாச்சும் பண்ணி வேலையை விட்டுட்டா கரியர் ஸ்பாயில் ஆகிடுமோ, அவங்களால ஒரு முடிவு எடுக்க முடியல. சின்ன வயசு, யங். அவங்களும் அந்த உங்களுடைய பாஸ், சுப்பீரியர் மேனேஜர் போட்டு ப்ரெஷர் பண்ணி வேலையை வந்துக்கிட்டே இருக்குது. அவங்கள சளைக்காமல் எப்படியோ அவங்கள ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ தான் ஸ்ட்ரெச் பண்ண முடியும்?
எக்ஸ்ப்ளோர்ட் ஆக ஆரம்பிக்குது. உடலில் நடுவில் கொஞ்சம் நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. அவங்க டாக்டர்கிட்ட காமிச்சு அது கேஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையெல்லாம் கொடுக்குறாங்க. ஹார்ட் சம்மந்தமான ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இசிஜி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் திடீர்னு அவங்க ஹார்ட் அட்டாக்கில் மரணம் அடைகிறாங்க. சில நாட்களுக்கு முடியாது, அதில் வாரங்களுக்கு எந்த டேட்டுன்னு எக்ஸாக்டாக தெரியல. மிகவும் துயரமான நியூஸுங்க. மிகப்பெரிய மெசேஜ் நம்ம லெசன் லேர்ன் பண்ண வரைக்கும் இதில் வேலைங்கிறது நம்ம வாழ்க்கையை நடத்துவதற்கான ஒரு மீன், ஒரு வழி, ஒரு யுக்தி. வேலை கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை வேணும், ஓகேங்களா? வேலை புருஷ லட்சணம். வேலை வந்து பொறுப்புக்கான மிக முக்கியமான ஒரு அடையாளம். எல்லாம் ஓகே, வேலை கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் அந்த வேலை நம்ம டீல் பண்ணுறப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸை நம்ம வந்து பிரித்து பார்க்குறப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட காலையில் 8 to 5னா அந்த வேலையை முடிச்சுட்டு 5 மணிக்கு வந்துடணும். அதிகபட்சமாக கொஞ்சம் கூட குறைச்சி 5-6 மணிக்கு டைம் டு டைம் மேனேஜ் பண்ணிவிட்டு கரெக்டாக டைமை கீப்பப் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குங்க. அட் த எண்ட் இந்த வேலை நம்ம கூடவே வரப்போகிறதில்ல, நம்ம ஃபேமிலி தான் நம்ம கூடவே வரப்போகுது, சுகத்துக்கங்கள் இருக்க போகுது. உங்களுடைய ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஆங்ஸைட்டியையும் ப்ரெஷரையும் டென்ஷனையும் உங்கள் வேலையை உண்டாக்குனா உங்கள் வேலையை மாற்ற தயங்க வேண்டாம். அப்படி வேலையை மாறுறப்ப இன்னொரு வேலையை கூட கிடைக்க கொஞ்சம் தாமதமாகுது, ஆனால் ஆங்ஸைட்டி ரொம்ப ப்ரெஷர் கூட்டிகிட்டே போகுதுன்னா இந்த வேலையை விடவும் தயங்க வேண்டாம். வாழ்க்கையில் வேலைங்கிறது முக்கியம்தாங்க. உங்களுடைய ஹெல்த்துக்கு அது ஒரு ஒரு இதை உண்டாக்குது அப்படின்னா தயங்காமல் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலாம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் செஞ்சுருக்கேன். அப்போல்லாம் நான் வந்து அந்த மாதிரி வித்ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்து கடைசியில் நான் வந்து ஒரு வேலையை வாங்கிட்டு எடுத்துகிட்டும் விட்ருக்கேன், வேலை இல்லாமலும் விட்ருக்கேன். அதுக்கப்புறம் வேலை கிடச்சிருக்கு. வேலை கிடைக்காம போகாதுங்க. எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்ஸ் இருந்தால் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயத்தை மட்டும் அலோவ் பண்ணிடாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு வரையறை இருக்குது. உங்களுக்கு உண்டான பாஸ் உங்களை புரிஞ்சிக்காமல் ரொம்ப சிரமப்படுத்துகிறாரு, வேலை பலுவை அதிகமாக வச்சு திணிக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்கள், எஸ்கலேட் பண்ணுங்கள். பாஸோட பாஸ் மேலதிகாரிகளுக்கு எஸ்கலேட் பண்ணுங்கள். எஸ்கலேட் பண்ணியும் மேனேஜ்மெண்ட் கண்டுக்க மாட்டேங்குதா, இப்போ இந்த கம்பெனியை விட்டு லீவ் பண்ண தயங்காதீங்க. அந்த கம்பெனி தான் ஒரு சிறந்த டேலண்ட்டை இழக்குது, நீங்கள் ஒரு கம்பெனியை இழக்கலை. உங்களுக்கு இன்னொரு சிறப்பான கம்பெனி காத்துட்ருக்கு. அட் த எண்ட் நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம், நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஃபேமிலிக்கும் ரொம்ப முக்கியம். இந்த அண்ணா செபாஸ்டியன் பேரையில் இந்த காரணத்துக்காக அவங்க இருந்தது கண்டிப்பாக தவிர்க்கப்பட்டிருந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த அண்ணா செபாஸ்டியனுடைய தாயார் ஒரு மிக நீண்ட கடிதத்தை இந்த அண்ணா செபாஸ்டியனுடைய பாஸ்க்கு மேனேஜருக்கு எழுதியிருக்காங்க. அந்த அவங்களுடைய லிங்க்டின் பேஜை வந்து மெமரலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க மெமரி பண்ணுற மாதிரி ஆக்சுவலாக அந்த மாதிரி ஆகிடுச்சு. லிங்க்டின் ஃபுல்லாக லிங்க்டின்கிற ப்ரொஃபஷனல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், ஃபேஸ்புக் மாதிரி கிடையாது, அதுவும் சோஷியல் மீடியா, பட் ஒன்லி ஃபார் ப்ரொஃபஷனல் லிங்க்ஸ் அண்ட் நெட்ஒர்க்ஸ். அதில் வந்து அவங்க இது சம்மந்தமான போஸ்ட் இன்றைக்கி காலையில் ஃபுல்லாக நடந்துருந்துச்சுங்க. அதை படித்தவன மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அதை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து லெசன்ஸ் லேர்னுங்க. உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து நம்ம ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்தாலும், இன்க்ளூடிங் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அந்த ஜாப் வந்தாலும் அதை தகர்த்தெறிய தயங்க வேண்டாம். இன்னொரு வேலை நமக்கு கண்டிப்பாக கிடைக்காம போகிறதில்ல ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் இந்த வேலை தான், இதை விட்டால் அப்படியே நமக்கு என்ன வாழ்நாள் ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற பயமே வேணாங்க ஆக்சுவலாக. ஏன்னா வேலை வந்து நம்ம வாழ்க்கையை நடத்துவதற்கான ஒரு மெத்தடு மட்டும்தான். பல வேலைகள் இருக்குது, ஒரு வேலை மட்டும் இல்லை. மிக்க நன்றி பொறுத்தமைக்கு. Let's pray for courage and confidence for the family of Anna Sebastian Pereyil. Thank you guys. Have a good evening ahead.